இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மசில் அப் வந்து எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னா நான் சொல்லி தரப்போகிறேன். நிறைய டிப்ஸ் இருக்குது, நான் சொல்லி தரப்போகிறேன். இப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு 10 புல்லை போடுற அளவுக்கு க்ளீன் புல்லை போடுற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து பில்டு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு டபுள் பார் ஏதாவது இருந்துன்னா இந்த டபுள் பாரில் நீங்கள் வந்து மசில் அப் ட்ரை பண்ணணும். எப்படி ட்ரை பண்ணணும்னா டபுள் பார் கிட்ட போய் நின்றுட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன், இல்லை நீங்கள் பாருங்கள். டபுள் பார் கிட்ட போய் நின்றுட்டு நீங்கள் வந்து டிப் பண்ணணும். சிங்கிள் பாரில் டிப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கிரிப் வந்து எப்படி பிடிக்கணும்னா இப்போ நார்மலாக புல்லை பிடிக்கும்போது இப்படி சும்மா பிடிப்பீங்க, இப்படி மடக்கி இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும். ஃபால்ஸ் கிரிப்பு இப்படி நீங்கள் பிடிக்கும்போது மேலே புல் பண்ணிவிட்டு இப்படி டிப் பண்ண ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நாள் விட்டு விட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களால் முடியும். ஒரு 2 வாரத்துலேயே உங்களால் அன்லாக் பண்ண முடியும் மசில் அப் வந்து. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே ஒரு வருஷம் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் பில்டு பண்ணுறதுலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். எடுத்தோடனே எல்லோரும் ஹேண்ட் ஸ்டாண்டு மசில் அப் எல்லாம் அது பண்ண தொடங்கிடுவாங்க. அப்படி பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஸ்ட்ரென்த் மட்டும் பில்டு பண்ண தொடங்க. உங்களால் புல்லப் கூட போட முடியல ஹேங் பண்ணுங்கள், புஷ்அப் போட முடியல நீ புஷ்அப் போடுங்க, இல்லைனா ஹோல்டு பண்ணுங்கள், வால் புஷ்அப் பண்ணுங்கள். அப்படி எல்லாமே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் முடியும், யாராலையுமே முடியாதுன்னு கிடையாது. அதனால் எல்லாராலையுமே முடியும். இவனால் மட்டும்தான் மசில் அப் பண்ண முடியும், இவனால் மட்டும்தான் பிளான்ச் பண்ண முடியும்னு கிடையாது. எல்லாராலையுமே பண்ண முடியும். நீங்கள் அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஸ்டே கன்சிஸ்டன்ட்.